Hello guys, welcome back to the channel. Today நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே டிஃபரண்டான ஒரு டாபிக் பத்தி பேச போறாங்க. அதாவது என்னோடைய இந்த ஒரு ஷேர் மார்க்கெட் ஜர்னி நான் எவ்வளவு தூரம் லாஸ் பண்ணிருக்கேன். லாஸ் பண்ணது மட்டும் இல்லாம எனக்கு எப்படி இந்த ஒரு ட்ரேடிங் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எதில இருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி உள்ள வந்தேன். அது மட்டும் இல்லாம நான் இதுல என்னென்ன கத்துக்கிட்டேன், நான் இவ்வளோ தூரம் லாஸ் பண்ணியிருந்தாலும் என்ன நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பிகினராக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது இந்த இதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு லாஸ் ஆகுறதும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்படி எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு அப்படின்னா, நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் ஊரில் வந்து எங்கள் சித்தப்பா பெரியப்பா அவங்க எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து பேசுவாங்க, அந்த சித்தப்பா வந்து அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரா, அவ்வளோ தூரம் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி இப்படின்னு நிறையாவது பேசுவாங்க. இப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போயே நான் என்ன யோசித்தேன், ஸோ ஓகே இந்த இதில் இவ்வளோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 10th வந்து இதாகிடுச்சு. அடுத்து 11th 12th வரும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, 11th and 12th இருக்கும்போது நினைக்கிறேன் 11th வந்து நாங்கள் கொரோனானால அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓப்பனில் இல்லை. அடுத்து 12th தான் நினைக்கிறேன் எங்கள் பாட்னி சார் வந்து இது பற்றி என்கிட்ட வந்து தனியாக ஒரு தடவை நிறைய தடவை பேசியிருக்காங்க. ஸோ அது மூலயமா என்னாச்சுன்னா எனக்கு ஒரு இது வந்து கிடச்சிச்சு. ஸோ ஓகே இதில் இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, ஸோ நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 12th முடித்த உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் இதில் வந்து என்ன பண்ணேன்னா ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா எல்லாமே ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், ஆப்ஷன் ட்ரேடிங், அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். இது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்ன கற்றுக்கிட்டேன், அதுலேயும் ஒரு இது இருக்குது, அந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அண்ட் கமாடிட்டி எல்லாமே என்ன பண்ணிட்டேன்னா கற்றுக்கிட்டேன், எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி இப்படி தான் என்னுடைய இது வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சொல்லி அடுத்து எங்கள் பாட்னி சார் கொஞ்சம் இது பண்ணி அடுத்து ஃபேமிலிலையும் கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சோடனே ஓகே இது ஜாயின் பண்ணி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி இப்படியே தான் உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆச்சுன்னா இப்படியே வந்து ஓகே கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த பேப்பர் ட்ரெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் ஓகே செம்மையாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்து என்ன பண்ணேன்னா, நான் எடுத்த உடனே நம்ம இந்தியன் மார்க்கெட் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஏன்னா அந்த ஒரு பீரியட், அதாவது ஒரு 1 year 1.5 years அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து ரொம்ப பீக்கில் இருந்த ஒரு சமயம். அப்போ இப்போயும் பீக்கில் தான் இருக்குது. பட் அப்போ வந்து ஓகே இன்னமும் நல்லா அந்த பேச்சு வந்து அங்கங்கே நிறையா மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம என்ன பண்ணலான்னா ஃபாரெக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்டிருந்து என்ன பண்ணேன்னா, அன்றைக்கி தான் ஒரு கேபிட்டல் அமௌண்ட் ஆஃப் வாங்குகிறேன். என்னன்னா ஒரு 8,000 நினைக்கிறேன், 8,000 10,000 வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு $100 கிட்ட என்ன பண்ணேன்னா இது பண்ணேன். நான் ப்ரோக்கிங் அந்த ஃபாரின் ப்ரோக்கர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ என்ன பண்ணேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்கில் இந்த $100 அப்படியே $100. ஏன்னா ஃபாரெக்ஸ் வந்து 5 days 24 hours ஓப்பனில் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ என்ன பண்ணேன்னா 1 வீக்கில் செம்மையாக என்ன பண்ணேன்னா செம்ம ட்ரேடு. அப்படியே காலையில் 1, மதியம் 1, நைட்டு 1, அடுத்து மார்னிங் வேகமாக எழுந்திரிச்சு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அப்படி இப்படின்னு என்ன பண்ணேன்னா 1 வீக்கில் $100 மேலே என்ன பண்ணேன்னா ஏர்ன் பண்ணேன். இப்படியே போயிட்டு இருந்தது. என்ன பண்ணேன்னா ஒரு தடவை என்ன பண்ணேன்னா ஸ்டாப் லாஸ் போடலை. அதில் வந்து லாட்டுன்னு இருக்கும், இதுலேயும் லாட்டு தான், ஆனால் அதுலேயும் லாட்டுன்னு இருக்கும். அதில் வந்து பிப்ஸ் கணக்கில் அந்த நமக்கு இது வந்து வரும். ஸோ அந்த லாட் என்ன பண்ணுறேன்னா 0.01க்கு வைக்கிறது பதிலாக 0.05 இல்லை 0.1 என்னமோ நான் என்ன பண்ணிட்டேன்னா வச்சுட்டேன். அப்போ அது என்ன பண்ணணும்னா லிவரேஜ் இதாகும். அதே மாதிரி நமக்கு 100 பாயிண்ட் போனாலும் அது ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்தளவு நமக்கு டாலர் இன்னமும் ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஆர்வ கோளாறில் வச்சு பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணேன்னா திரும்பி அன்னைக்கு தான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் அடிஷ்னலாக வீட்டிலேருந்து கேபிட்டல் வாங்குறேன். இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 20K வாங்குறேன். அந்த வாங்கி ஆட் பண்ண 20K வித்தின் 1 hourல ஃபுல்லாக லாஸ் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்களேன், நம்ம ட்ரேடிங் கோர்ஸ் கற்றுக்கிட்ட பின்னாடி திடீர்னு இப்படி ஒரு லாஸ் பார்த்தோன்னே உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுட்டேன். ஆனால் வீட்டில் எதுவுமே சொல்லலை. ஃபோனு மதியம் ஃபுல்லாக பண்ணாங்க, எதுவுமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அடுத்து நைட்டு ஃபோன் பண்ணாங்க. அப்போ ஃபோன் பண்ணும்போது ஒரு 2 நாள் கிட்ட சொல்லலை. அடுத்து என்ன பண்ணிட்டேன்னா ஓகே சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன்.
லாஸ் ஆகிட்டுன்னு சொன்னோடனே எங்கள் அப்பா வந்து எதுவுமே சொல்லலை. ஓகே, அவங்களுக்கு வந்து தெரியும், ஏன்னா அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக கொஞ்சம் அந்த மாதிரி அனுபவம் இருக்குது. ஸோ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இதில் வந்து லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை நீ அதெல்லாம் விட்டுரு, வந்து இங்கிட்டு வா, இங்கிட்டு வந்து ஏதாவது காலேஜ் போயிரு அப்படி இப்படின்னு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க என்னை இதே பண்ண விடலை. சரி ஓகே, இப்படி என்னாச்சுன்னா ஓகே நம்ம இது வந்து ஃபாரெக்ஸ் வந்து அப்போது இன்னொரு மித்து வந்து இங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபாரெக்ஸ்னாலே அந்த புரோக்கர் வந்து மேனிபுலேட் பண்ணுவான் அப்படி இப்படின்னு பேசி, சரி ஓகே இதனால் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வந்து வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங், ஏன்னா அதில் தான் நான் பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ செம்மையாக என்ன பண்ணிட்டேன்னா மூவ் வந்து ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ திரும்பி என்ன பண்ணேன்னா அடிஷ்னலாக வீட்டில் தான் கேபிட்டல் வாங்கினேன். கரெக்டாக 16,000 வாங்கினேன்னு நினைக்கிறேன். 16,000 வாங்கிட்டு என்ன பண்ணேன்னா அதில் வந்து என்ன பண்ணேன்னா நான் மோஸ்ட்லி ஐடிஎம்மில் தான் எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அந்த டெல்டா வேல்யூ இருக்கும். ஸோ அதனுடைய ப்ரீமியம் வந்து வேகமாக ஏறும், இண்டெக்ஸ் எவ்வளோ தூரம் ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரி ஐடிஎம்மில் என்ன பண்ணிட்டேன்னா செம்மையாக என்ன பண்ணிட்டேன்னா ட்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இது இப்படியே போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கூடால ஒரு கௌசிக்கு வந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் கால்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறான், கால்ஸ் கொடுக்குறான். அதுவும் அந்த கால்ஸ் கொடுத்தவன் ஒரு அதான் நீங்கள் இப்போ நீ எஸ்டர்டே கூட இது எஸ்டர்டே நான் கண்டிப்பாக பார்த்தேன். இது அதாவது காமெடியன், ஏதோ ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அவங்க வந்து எக்ஸ் ஆர்மி அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த உள்ளே போய் பார்த்தேன், ஒரு 3 வீடியோ பார்த்தேன். அவங்க அதில் சொல்லியிருந்தாங்க, அவங்க கொரோனா டயத்தில் இருக்கும் போது அந்த ட்ரேட் பண்ண மாதிரி அதே சேம் இது தான். என்ன ஆச்சுன்னா கால்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கால்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஓகே, நாள் ஓகே எல்லாம் ப்ராஃபிட் நல்லபடியாக என்ன அப்படின்னா போயிட்டுருக்கு. ஒன் டே என்ன பண்ணால் லாட் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒரு 500 குவான்டிட்டி போட்டுக்கோங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைக்கி செம ப்ராஃபிட் வரும் சார், எக்ஸ்பைரி வேறு, பேங்க் நிஃப்டியில் போடுங்க சார் அப்படின்னா. நானும் என்ன பண்ணிட்டேன்னா இருக்கிற கேபிட்டலுக்கு என்ன பண்ணிட்டேன் மொத்தமாக வந்து போட்டுட்டு அன்னைக்கு ஃபாரெக்ஸில் அடி வாங்கின மாதிரி அந்த 20,000 ரூபாய்க்கு மேலே இதுலேயே லாஸ். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே அப்போ பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணது அண்டு கேபிட்டல் ஆட் பண்ணது அதில் ஒரு 30,000 ரூபா. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஏர்ன் பண்ணது இது பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு 40,000 ரூபா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஓகே என்னடா இது, ஆனால் அப்படி கம்பைன் பண்ணி நான் யோசிக்கல, என்னடா இதுவும் லாஸ் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல, நானும் எதுவுமே சொல்லலை. அடுத்து இப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் போக அடுத்து அடிஷ்னலாக கொஞ்சம் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண கொஞ்சம் அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. என்னைய பொறுத்தளவு நான் எதுலையுமே ஒரு இதில் இறங்கிட்டேன் அப்படின்னா அதை இடையில என்ன தான் இருக்கட்டும்னு திரும்பி என்ன பண்ணிட்டேன்னா அதில் வந்து ஒரு அக்ரேஷனாக என்ன பண்ணிட்டு இருந்தேன், திரும்பி ஓவர் ட்ரேட் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா திரும்பி நான் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே நானாக என்ன பண்ணுறேன்னா ட்ரேட் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறேன். ஆனால் இன்னொரு சைடு எனக்கு தெரியாமையே அமௌண்ட் லாஸில் போய்கிட்டே இருக்குது. லாஸில் தெரியுது, பட் ஆனால் அந்த லாஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் ப்ராஃபிட்டும் பண்ணுறேன், லாஸும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ எண்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நான் ஏர்ன் பண்ணி போட்ட அமௌண்ட்டும் காலி, வீட்டிலேருந்து வாங்கின அமௌண்ட்டு காலி, அது போக நான் அல்கோ மறந்துட்டேன் பாருங்கள். இது போய்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணேன்னா திடீர்னு அல்கோ கொஞ்சம் இதாச்சு. அல்கோவில் இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா பண்ணோம். ஸோ அது என்ன பண்ணுச்சுன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆனால் அதில் என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வந்து அந்த மார்க்கெட்டுடைய மாறும்போது ட்ரெண்டு மாறும்போது அந்த ஒவ்வொரு ஒர்க் ஆகாமல் ஆகும்போது லாஸ் நமக்கு ஹெவியாக பண்ண ஆரம்பிச்சோன்னே ஸோ அல்கோவை நான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து நான் செம்ம ப்ராஃபிட் பண்ணேன். அல்கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30K இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 1 மந்த்லேயே 30K அப்படியே டபுள் எல்லாம் பண்ணேன். அந்த அமௌண்ட் அப்படியே வீட்டில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கொடுத்துட்டேன். பட் ஆனால் இந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணிட்டேன்னா நல்லா நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து என்ன பண்ணேன், சரி நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போய் இப்போ கொஞ்சம் லாட்டை குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பண்ணுறேன்னா திரும்பி ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வரேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மிச்ச அமௌண்ட்டு ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன்னா விட்டுட்டேன், கையில் வச்சுருக்கக்கூடிய ஃபுல் அமௌண்ட்டு விட்டேன். அப்போ அதில் ஒரு 30, அப்போ ஒரு 40, 70, இதில் ஒரு 50, மொத்தம் பார்த்திங்கன்னா 1,20,000 ரூபா லாஸ். அதோடு என்ன பண்ணிட்டேன்னா நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இப்போதைக்கு நமக்கு செட் ஆகாது. ஆனால் நான் ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி நிறையா படித்தேன். நான் பார்த்த பெரிய ட்ரேடர்ஸ் எல்லா பேருமே ஆப்ஷன் செல்லர்ஸாக தான் இருந்தாங்களே தவிர ஆப்ஷன் பையர்ஸாக யாருமே இல்லை. அப்போது என்ன ஆச்சுன்னா நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு சடன் அமௌண்ட் ஆஃப் பிக் கேபிட்டல் வந்து நம்ம வச்சுக்கணும். ஒரு 5 lakhs-ஆவது நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த 1.20 lakhs நம்ம லாஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நான் யோசிக்கிறேன், ஸோ அதை நம்ம வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னது அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேடராக உள்ளே வரீங்க அப்படின்னா
உங்களுடைய இதை எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஓவர் ட்ரேட் பண்ண உங்களுக்கு ஒரு சைடு ப்ராஃபிட் வந்தாலும் இன்னொரு சைடு உங்களுக்கு லாஸ் ஹெவியாக போகும். ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட மாட்டீங்க. இப்போ 1000 ரூபா ஒரு இடத்துல ப்ராஃபிட் வருது அப்படின்னா டக்குன்னு உங்களால் என்ன தோணும், நீங்கள் வெளியே வரதான் தோணுமே தவிர அந்த இதே 1000 ரூபா லாஸில் போகும்போது நமக்கு அந்த இடத்துல வெளியே வர தோணாது. நமக்கு ரிட்டன் ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு கோர்ஸ் அது மாதிரி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க. ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் கிட்ட பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஏன் பண்ணணும்னு கூட நினைக்காதீங்க. பேப்பர் ட்ரேட் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா டெய்லியும் நிஃப்டியில் ஒன்று, பேங்க் நிஃப்டியில் ஒன்று, ஃபின் நிஃப்டியில் ஒன்று, இந்த 3 இதுலையும் என்ன பண்ணுங்கன்னா பேப்பர் ட்ரேட் கண்டினியூஸாக என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு நெக்ஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் தான் அவ்வளோ தூரம் நான் லாஸ் பண்ணதான் இப்போ நான் யோசிக்கிறேன். சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். மணி இருக்கோ இது இருக்கோ, சைக்காலஜி ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கிற பாருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரண்ட்டாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கேபிட்டல் முன்னாடியே இருந்து நான் ஸ்விங் ட்ரேடிங்குள்ளே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா வச்சுக்கோங்க, செம்மையாக ஏர்ன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் ஒரு 1 வீக் தான் இருக்கும். IRFC ஷேரை நான் செல் பண்ணேன். என்னுடைய பையிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 150 ரூபாய்க்கு என்ன பண்ணேன்னா பை பண்ணேன். ஆனால் நான் மொதல் பை பண்ணது 175. திரும்பி ஆவரேஜ் பண்ணி என்ன பண்ணேன்னா 150க்கு கொண்டு வந்தேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது 46,800 ரூபா சம்திங்கோ 47,800 சம்திங்கோ இன்வெஸ்ட்மெண்ட், 301 குவான்டிட்டி. அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க, 155 150. அப்போ திரும்பி என்னாச்சுன்னா எனக்கு 113 வர போச்சு. ஆனால் நாங்கள் ஆவரேஜ் பண்ணலை. ஏன்னா நான் 175லேருந்து ஆவரேஜ் பண்ணி தான் 155க்கு கொண்டு வந்தேன். அது ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆவரேஜ் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னாச்சுன்னா இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 2 months கிட்ட வெயிட் பண்ணேன். இப்போ என்னாச்சுன்னா 92 வர போச்சு, ப்ரீவியஸ் ஹை வர இப்போயும் போச்சு. ஸோ நான் 187ல் என்ன பண்ணிட்டேன்னா செல் பண்ணேன். ஒரு 10,000 கிட்ட எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20% ரிட்டர்ன். ஸோ வித்தின் 2 months. அப்போ மந்த்லி நான் என்ன பண்ணியிருக்கேன் 10% நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிகினராக எல்லாமே கற்றுக்கிட்ட பின்னாடி ஸ்டார்ட் பண்ணுறது ஈக்விட்டியில் இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அது மாதிரி ஓவர் ட்ரேட் எதுவும் பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் டார்கெட் போடுறீங்களா இல்லையோ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடுங்க. அது ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ மூலமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் எதுவுமே நான் சொல்லது என்னுடைய பர்சனல் ஷேரிங்கை தவிர இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடாக இது எல்லாமே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு என்ன பண்ணலான்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு இது கிடச்சிருக்கும். அதே மாதிரி லாஸ்லேருந்து எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.